சிம்பிள் அன்றைக்கு நான் சொன்னேன் நான் அதுக்குரிய ஹெல்பிங் வெர்ப் வந்து டிட்ன்னு சொன்னேன் நான் வாஸ் வந்து ஸ்டேட் வெர்ப்ஸா பாவிப்போம்னு சொன்னேன். இந்த வாஸ் வந்து தனியாக வரும்போது அல்லது ஆமிஸா தனியாக வரும்போது அதுதான் அந்த வசனத்தினுடைய மெயின் வெர்பா இருக்கும்போது அதை வச்சுதான் நாங்கள் கேள்விகளையும் நெகட்டிவ்களையும் உருவாக்குவோம். உங்களுக்கு தெரியும் ஷி வாஸ் அ டீச்சர்ண்டா வாஸ் ஷி டீச்சர், ஷி வாஸ் டீச்சர் அப்படி சொல்லுவோம். ஏனென்றால் அங்கே வேற வேர்ப் இல்லை, இந்த பி வெர்ப் தான் அங்கே மெயின் வெர்பாக இருக்கும். அது வந்து கூடுதலாக ஸ்டேட்ஸை காட்டுறதாக இருக்கும். ஒரு நிலை, ஒரு வயதை சொல்றது, ஒரு ஜொப்பை சொல்றது. ஷீ இஸ் அ டீச்சர், ஷீ இஸ் பியூட்டிஃபுல், அவள் அழகானவள், அவள் ஏதோ ஒரு ஸ்டேட், அவள் அழகாக இருக்கிறாள், அவர் ஒரு ஆசிரியராக இருக்கிறார். அப்ப அந்த இருக்கிறார் என்ற மீனிங்ல தான் வந்து அந்த இஸ்வர். அது வந்து ஒரு ஆக்ஷன் வேர்ப் இல்லை, ஒரு நிலையை குறிக்கிறதுக்காக வாரது. ரைட், அதோட அந்த இது இருக்கட்டும். மெயின் வேர்பாக வாஸ், ஆமிசா, டி எல்லாம் வரும்போது அதுல அந்த டிட்ன்றதை நாங்க பாவிக்க மாட்டோம். அதே மாதிரி ஆமிசாவையும் நாங்க ப்ரெசன்ட் சிம்பிள்ல பயன்படுத்துவோம், டூ டஸ்ஸையும் பயன்படுத்துவோம். டூ டஸ் வந்து மெயின் வேர்போட கேள்வி அமைக்கிறதுக்கும் நெகட்டிவ் உருவாக்குறதுக்கும் உதவும். இப்போ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த பாஸ்ட் கண்டினியூவஸ் என்னதுக்கு வருதுன்னு பார்ப்போம். பாஸ்ட் கண்டினியூவஸ், ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் வந்து நாங்கள் மிக முக்கியமா படிக்க வேண்டிய ஒரு விஷயம். நாங்கள் பாஸ்ட் கண்டினியூஸை முடிச்சுட்டு ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட்ல தான் வருவோம். பாஸ்ட் கண்டினியூவஸ்ன்றது வந்து உங்களுக்கு தெரியும் எப்ப பாவிப்போம் என்றால் அதனுடைய வேர்ப் என்னவா இருக்கும் என்றால் வாஸ் அல்லது வேர்வோட என்ன வரும், கண்டினியூஸ் என்றால் ஐஎன்ஜி என்ற இது வரும். V4 ஒன்று பார்த்துறாங்க, அந்த V4 வரும் எல்லாத்தோடையும். இப்போ இது என்ன சிச்சுவேஷன்ல பாவிக்கிறதுன்றதான் அடுத்த விஷயம். என்ன நேரத்துல இது பாவிக்கிறது என்றால் இது வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸுக்கு என்ன ஒரு இது பாவிச்சோமோ அதே மாதிரி ஃபியூச்சருக்கு பாவிக்க முடியாது. மற்றும்படி ஒரு விஷயம் நடந்து கொண்டு இருந்தது, ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதிக்குள்ள டெம்பரரியா ஏதோ ஒரு விஷயம் நடந்து கொண்டு இருந்ததுன்னு சொன்னா அதை நாங்க பாஸ்ட் கண்டினியூஸ்ல சொல்லுவோம். உதாரணத்துக்கு ஐ வாஸ், ஒரு குறிப்பிட்ட நேரத்துல பாஸ்ட்ல ஏதோ ஒரு விஷயம் நடந்து கொண்டு இருந்தது. ஐ வாஸ் வாக்கிங் along the road, நான் வீதினாலே நடந்து கொண்டிருந்தேன் அப்படி வருது. கூடுதலா வந்து இந்த மிக்ஸ் டென்ஸுக்குள்ள இந்த ஐஎன்ஜி பாஸ்ட் கண்டினியூஸ் வரும்போது இன்னும் ஒரு வினைச்சொல் வந்து அதை என்கவுண்டர் பண்றதாக இருக்கும். இன்னும் ஒரு வினை நடந்தது என்றுதான் கூடுதலா வரும். உதாரணத்துக்கு பாருங்க, ஐ வாஸ் வாக்கிங் அலாங் த ரோட், இதுக்கு முன்னால வென் என்று போடுறது வைல், WHIL, வைல் ஐ வாஸ் வாக்கிங் அலாங் த ரோட் ஐ மெட், இல்லாட்டி ஐ சோ அண்ட் ஆக்சிடென்ட். அப்ப இதுல பாத்தீங்கன்னா இதுல ரெண்டு ஆக்ஷன் இருக்குது. இது ஒரு என்ன வகையான சென்டென்ஸ், ஒரு கம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். ஏனென்றா வைல் என்ற கனெக்டரை நாங்க பாவிச்சிருக்கிறோம். இதை நீங்கள் பாத்தீங்கன்னா இதுல ரெண்டு வினை சொற்கள் இருக்கும், ரெண்டு வினை சொற்கள் இருக்கும். ஒன்று என்ன சொல்லுங்க பார்ப்போம், இதுல இருக்கிற வினைச்சொல் வாஸ் வாக்கிங், அப்ப இது ஒரு வினைச்சொல். அடுத்தது ஐ சோ, சோண்டா பார்த்தேன், எஸ் பார்த்தேன் என்ற வினைச்சொல். அவ ரெண்டு வினைச்சொல் இருக்குது. ஒரு வினைச்சொல் வந்து தொடர் வினையை குறிக்குது, அதான் வாஸ் வாக்கிங். ஒரு வினைச்சொல் வந்து ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தை ஏதோ ஒரு செயலை குறிக்குது, நடந்த ஒரு செயல், சடனா டக்குன்னு நடந்து முடிஞ்ச பாஸ்ட்ல நடந்த ஒன்றை குறிக்குது. ஐ சோ அன் ஆக்சிடென்ட். ரைட். இப்ப இதுல பாத்தீங்கன்னா இந்த வயலோட சேர்ந்து வந்திருக்கக்கூடிய இந்த பகுதியை நாங்க என்னென்று சொல்லுவோம் என்றால் இந்த பகுதியை என்றால் இது வந்து டிபெண்டன்ட் க்ளோஸ் என்று சொல்லுவோம். டிபெண்டன்டா ஏன் இதை டிபெண்டன்ட் க்ளோஸ் சொல்றோம்னா இந்த வயல் என்ற கனெக்டரோட சேர்ந்து வளவத்தையும் நாங்க ஒரு க்ளோஸ் சொல்லுவோம். இப்போ ஐ வாஸ் வாக்கிங் அலாங் த ரோட்னா நான் வீதியாலே நடந்து கொண்டிருந்தேன். ஆனா வயல போட்ட உடனே என்ன ஆகுதுன்னா அது ஒரு கனெக்டரோட சேர்ந்து வருது, வசனம் முடியாம தொங்கி நிக்குது. அப்ப அதை முடிச்சு வைக்கிறதுக்கு இன்னும் ஒரு ஆக்ஷன் வருது. ஐ சோ அன் ஆக்சிடென்ட்ன்றது ஃபுல்லா உங்களுக்கு மீனிங் தெரியும். ஐ சோ அன் ஆக்சிடென்ட்னா நான் ஒரு விபத்தை பார்த்தேன். அப்ப இதுக்கு என்ன தேவையில்லை உங்களுக்கு, இதுக்கு வந்து என்ன தேவையில்லைன்னா இன்னொரு வசனம் தேவையில்லை முடிச்சு வைக்கிறதுக்கு.
வினைமுற்றாக இருக்கும். ஆனா இது வினைமுற்று இல்லை. while I was walking along the road, நான் நடந்து கொண்டிருந்த போது என்று வருது. அப்ப எச்சம். நான் நடந்து கொண்டிருந்தேன் என்றது பாஸ்ட் கண்டினியூஸ். சரி, ஐ வாஸ் வாக்கிங் அலாங் த ரோட்ன்றது பாஸ்ட் கண்டினியூஸ். நான் நடந்து கொண்டிருந்தேன். அப்ப அதுக்கு அது எப்ப ஸ்பெசிபிக் டைம் இந்த பாஸ்ட், ஏதோ ஒரு காலப்பகுதியை சொல்லலாம். ஃப்ரம் 6 PM டு 7 PM என்ன, இல்லாட்டி இந்த இன் தி ஈவினிங், இல்லாட்டி எஸ்டர்டே, அப்படி வரும். அப்ப பாஸ்ட் கண்டினியூஸ் வேற ஒன்றும் கிடையாது. கடந்த காலத்துல ஏதோ ஒரு வினை நடந்து கொண்டு இருந்ததை குறிக்கும். நான் ஏன் இதை இன்னொரு இதையும் சேர்த்து சொன்னா, உங்களோட எக்ஸாம்ல கூடுதலாக இப்படித்தான் வரும். இன்னும் ஒரு வினை வந்து அதை முடிச்சு வைக்கிற மாதிரியான சென்டென்சஸ் தான் பாஸ்ட் கண்டினியூஸ்ன்றதை உணர்த்துறதுக்கு வாரது எக்ஸாம்ல. அதான் சொன்னேன். ரைட். இப்போ இல்லாட்டி நார்மலா வாட் வர் யூ டூயிங் எஸ்டர்டே ஈவினிங், இது ஒரு கேள்வி. வாட் வர் யூ டூயிங் எஸ்டர்டே ஈவினிங், நேற்று பின்னேரம் நீ என்ன செய்து கொண்டிருந்தாய், கேள்வியிலேயே ப்ரெசன்ட் கண்டினியூஸ்ல பாஸ்ட் கண்டினியூஸ்ல கேட்குறாங்க. வாட் வர் யூ டூயிங். அப்ப நீங்க சும்மா நார்மலா சொல்லலாம், ஐ வாஸ் வாக்கிங் எல்லாம். I was walking along the road. I was playing with my friends. I was busy with my work. கண்டா அது பாஸ்ட்ல போயிடும். I was doing my homework. I was chatting with my friends. அப்படி நீங்க சொல்லிக்கொள்ளலாம். பாஸ்ட் கண்டினியூஸ் குறிப்பிட்ட ஒரு நேரத்துல பாஸ்ட்ல ஏதோ ஒரு விஷயம் நடந்து கொண்டு வந்ததை குறிக்கும். சரிதானே? இப்ப பாஸ்ட் கண்டினியூஸ்க்கு நீங்க பாத்தீங்கன்னா என்னத்தை வச்சு நீங்க பாஸ்ட் கண்டினியூஸ்ல கேள்வி தொடங்கலாம்டா, எதை வச்சு கேள்வி தொடங்கலாம் சொல்லுங்க பாப்போம். பாஸ்ட் கண்டினியூஸ்ல ஒரு கேள்வி கேட்கணும்டா எதை வச்சு தொடங்கலாம்? WHல தொடங்கலாம். அல்லது எது ஹெல்பிங் வெர்ப்னு பார்த்தா வசும் வேர்வும் தான் அங்க இருக்கிற ஹெல்பிங். எஸ், வசும் வேர்வும் தான் அங்க இருக்கிற ஹெல்பிங் வெர்ப். இதை வச்சுதான் கேள்வி தொடங்கும். இதை வச்சுதான் நெகட்டிவும் எழுதுவீங்க. wasn't, weren't என்று வரும் நெகட்டிவா வரும்போது. உதாரணத்துக்கு were you trying to log in, நீ அந்த ஏதோ ஒரு இன்டர்நெட் ஏதோ ஒரு வெப்சைட்ல லாகின் பண்ண முயற்சி செய்து கொண்டு இருந்தாயா, were you trying to log in. அப்ப இப்படித்தான் கேள்விகள் தொடங்கும். நெகட்டிவா வரும்போது weren't முடியும். ரைட். இதுல எந்த டவுட்டும் உங்களுக்கு வராது. பாஸ்ட் கண்டினியூஸ் வந்து ஈஸியான ஒரு டென்ஸ். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா பாஸ்ட் பெர்ஃபெக்ட்டை பார்ப்போம். பாஸ்ட் பெர்ஃபெக்ட் வந்து ஈஸி, ப்ரெசன்ட் பெர்ஃபெக்டை விட ஈஸி. என்ன பிரச்சனைடா, எஸ், பாஸ்ட்ல ரெண்டு விஷயம் நடந்திருக்கு. எஸ், ஹேடோட B3. ரைட். இப்போ உதாரணத்துக்கு வந்து ஐ reached the station. என்ன அர்த்தம்? ஐ ரீச் த ஸ்டேஷன்டா நீ ஸ்டேஷனுக்கு சென்று நான் ஸ்டேஷனுக்கு சென்றேன். எஸ், சென்றடைந்தேன். அப்ப இங்க ரெண்டு வசனமாக நான் எழுதியிருக்கேன். ரெண்டு வசனமும் என்ன டென்ஸ்ல இருக்கு சொல்லுங்க பார்ப்போம். ஐ ரீச் த ஸ்டேஷன், த ட்ரெயின் லெஃப்ட். I reached the station, the train left. The train left. என்ன டென்ஸ்ல இருக்கு? Past tense. எஸ், பாஸ்ட் டென்ஸ். நான் சொன்னா V2 வரும்போது ஹெல்பிங் வேர்ப் இல்லாட்டிக்கு, ஹெல்பிங் வேர்ப் இல்லாம பாஸ்ட்ல வந்ததுண்டா, பாஸ்ட் ஃபார்ம் வந்ததா இருந்தா அது வந்து என்னது? சிம்பிள் பாஸ்ட் தான். ஹெல்பிங் வேர்ப் இருந்தா தான் அது V3 மாறி V3 மாறி வேற டென்ஸ்களாக உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா லெஃப்டும் ரீச்டும் தான் இருக்கு. இப்ப இதே வசனத்தை நீங்க ஒரு கனெக்டரா போட்டு எழுத போறீங்கன்னு பார்ப்போம். ஐ reached the station and the
and the train left. இப்படி எழுதுனீங்கன்னா என்ன அர்த்தம்? நான் ஸ்டேஷனுக்கு போனேன், ட்ரெயின் போயிடுச்சு. இது வந்து ஒரு சரியான வசனமைப்பாக தெரியல. ஏனண்டா இது ரெண்டுக்கும் என்ன சம்பந்தம்? நான் ஸ்டேஷனுக்கு போயக்குள்ள ட்ரெயின் எப்ப போச்சு? எப்ப போயிருக்கும்? நான் ட்ரெயின்ல போனேனா? இல்ல இல்ல, நான் போக்கு முதலே ட்ரெயின் போயிடுச்சு. அப்ப இந்த இடத்துல அண்ட்ன்றது பொருத்தமான ஒரு கனெக்டரா தெரியுதா? இல்ல இல்ல. அப்ப இத நாங்க பாஸ்ட் டென்ஸ்ல எழுத முடியாது. ஏனண்டா ஒன்று முன்னுக்கு நடந்திருக்குது, ஒன்று அதுக்கு பின்னுக்கு நடந்திருக்கு. அப்ப முன்னுக்கு நடந்தது எது? ஸ்டேஷனுக்கு போனது. முன்னுக்கு வந்து ட்ரெயின் லெஃப்ட் ஆனது. ட்ரெயின் போனது. எஸ். அப்ப செகண்ட் நடந்தது எது? நான் ஸ்டேஷனுக்கு போனது. நாங்க ஸ்டேஷனுக்கு போனது. அப்ப இதை நாங்க அண்டை போட்டு கனெக்ட் பண்ண முடியாது. சில நேரத்துல அண்டை போட்டு கனெக்ட் பண்ணலாம், ஏன்னா அதுக்கு இதுக்கும் பெருசா தொடர்பு இருக்காது, அல்லது மீனிங் வந்து ரைட்டா வரும். அந்த நேரத்துல நீங்க ரெண்டையுமே அண்டை போட்டு கனெக்ட் பண்ணி ரெண்டையும் பாஸ்ட்ல எழுதலாம். ஆனால் இங்க ஒன்று முதல் நடந்திருக்கு, ஒன்று பிறகு நடந்திருக்குண்டா நாங்கள் இந்த அண்டை போட்டு கனெக்ட் பண்ண கூடாது. ரைட்? இந்த இடத்துல இது பிழை. அப்ப என்ன செய்யலாம் என்றால், அதுக்குத்தான் நாங்க பாஸ்ட் பெர்ஃபெக்ட பயன்படுத்த போறோம். அப்ப அதுக்கு நாங்க கனெக்டர் ஒன்றையும் பயன்படுத்த போறோம். எஸ். ரைட். இதுல பாத்தீங்கன்னா when I reach the station, நான் ஸ்டேஷனை அடைந்த போது ட்ரெயின் ஏற்கனவே போய்விட்டது. The train had அடுக்கல். அந்த அதுக்கு லெஃப்ட் வந்து V3ல வராதா சார்? இது அந்த ஹேடு அந்த வேலை V3 தாங்க சார். அதுல லெஃப்டினுடைய V3யும் லெஃப்ட் தான். சரி, லீவினுடைய பாஸ் தான் லெஃப்ட். அப்ப லெஃப்டினுடைய V3யும் லெஃப்ட் தான், அதனால லெஃப்ட் வருது. ஹேட் லெஃப்ட். அப்ப அந்த ஹேடை கொண்டு போய் நாங்க ஹேடை கொண்டு ஐ ரீச் கடையில போடல சார். அது போடலாது. ஏன் என்றால் முதல் நடந்ததை நாங்கள் என்னத்துல சொல்லணும்டா பாஸ்ட் பெர்ஃபெக்ட்ல சொல்ல வேணும். முதல் நடந்தது முதல் நடந்ததை நாங்க என்னத்துல சொல்ல வேணும்? பாஸ்ட் பெர்ஃபெக்ட்ல சொல்ல வேணும். எஸ். அப்ப சரியா தானே இருக்கு. பாஸ்ட் பெர்ஃபெக்ட்ல முதல் நடந்தது, ட்ரெயின் லெஃப்ட் ஆனது முதல் நடந்தது. அப்ப அதை நாங்க பாஸ்ட் பெர்ஃபெக்ட்ல சொல்லி இருக்கோம். எஸ். அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா when I reach the stationன்றது வந்து இதுல என்னவாக வந்திருக்குன்றால், இதுல வந்து ஒரு க்ளோஸா வந்திருக்கு. அந்த க்ளோஸ் என்னத்தை காட்டுதுன்னா டைமை தான் காட்டுது. நான் ஸ்டேஷனை அடைந்த போது ட்ரெயின் ஏற்கனவே போயிட்டுது. அப்ப நான் அடைந்திருக்கிறேன்ன்றதை சொல்லல, நான் அடைந்தேன்னு சொல்லல, நான் அடைந்த போது ட்ரெயின் போயிடுச்சு. இதை வந்து நாங்க டிபெண்டன்ட் க்ளோஸ்ன்னு சொல்லுவோம். ஏனண்டா முடியாது. ஐ ரீச் த ஸ்டேஷன்ன்றது இண்டிபெண்டன்ட், அது தனியானு கருத்து தரும். ஆனா when I reach the stationன்றது வந்து டிபெண்டன்ட். ஏனண்டா அது தொங்கி நிக்குமே தவிர வினைமுற்றாகாது. நான் சென்ற போது என்று நிக்கும். எஸ். அதை முடிச்சு வைக்கிறதுக்கு வந்து எங்களுக்கு அதுக்கு முதல் நடந்த ஒரு ஆக்ஷன் தேவைப்படுது. அந்த முதல் நடந்த ஆக்ஷன் வந்து பாஸ்ட் பெர்ஃபெக்டா இருக்கும். அப்ப பாஸ்ட்ல வந்து 2 ஆக்ஷன் நடக்குது. அந்த 2 ஆக்ஷனும் பாஸ்ட்ல தான் நடக்குது. அதுல முதல் நடந்ததை நாங்க பாஸ்ட் பெர்ஃபெக்ட்லயும், ரெண்டாவது நடந்ததை நாங்க சிம்பிள் பாஸ்ட்லயும் சொல்லியிருக்கோம். சரியா? ரைட். இதுதான் பாஸ்ட் பெர்ஃபெக்ட், வேற எதுவும் கிடையாது பாஸ்ட் பெர்ஃபெக்ட். நீங்க கேட்கலாம், ஏன் தனியா பாஸ்ட் பெர்ஃபெக்ட்ல கதைக்க இயலாதான்னு கேட்கலாம். ஏலும். ஆனால் என்ன பிரச்சனை? அந்த ஆளுக்கு தெரியணும், நீங்க கதைக்கிற ஆளுக்கும் உங்களுக்கும் தெரியணும், அதுக்கு பிறகு ஏதோ ஒன்று நடந்திருக்குது என்று தெரிய வேணும். ஒரு ஆள் வந்து உங்கள்கிட்ட கேட்குது, had you applied for the job? had you applied for the job? பாஸ்ட் பெர்ஃபெக்ட்ல தான் கேட்குது.
நீ ஜாப்புக்கு அப்ளை பண்ணிட்டியா என்று பாஸ்ட் பெர்ஃபெக்ட்ல கேக்குது. அப்ப இது பிள்ளையாண்டு கேட்டா சரியா தான் கேட்கிறாரு அவர். என்னடா அவர் ஒரு டென்ஸை பாவிச்சு அதே டென்ஸ்ல கேள்வி. அப்ப நீங்க சொல்லலாம் எஸ் ஐ ஹேட் அப்ளைடு என்று சொல்லலாம். அப்ப என்ன அர்த்தம்டா, நீங்க அப்ளை பண்ணின பிறகு ஏதோ நடந்திருக்குன்ற அர்த்தம். நீங்க அப்ளை பண்ணின பிறகு ஒன்று க்ளோசிங் டேட் முடிஞ்சிருக்கலாம், அல்லது ஆக்களை எடுத்து நீங்க எடுபடாம இருந்திருக்கலாம். அப்படி ஏதோ ஒரு சம்பவம் நடந்த பிறகுதான் இதை பற்றி கதைக்கலாம். ஆகவே டென்ட் ஆக்ஷன் நடந்திருக்குன்றது உங்களுக்கு கதைக்கிற ஆளுக்கும் சொல்ற ஆளுக்கும் தெரிஞ்சிருக்கு. அதான் பாஸ்ட் பெர்ஃபெக்டினுடைய யூஸ். ரைட். இதுல எதுவும் டவுட் இருக்கா உங்களுக்கு? இப்ப பாஸ்ட் பெர்ஃபெக்டை தனியா பாவிக்கலாம், ஆனா என்ன பிரச்சனை, இன்னொரு ஆக்ஷன் அதுக்கு பிறகு அதோட சம்பந்தப்பட்ட இன்னொரு ஆக்ஷன் நடந்திருக்குன்றது உங்களுக்கும் அந்த கதைக்கிற ஆளுக்கு தெரிஞ்சா அதை தனியா யூஸ் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. சரி, இப்ப நீங்க எஸ் நீங்க ரயில்வே ஸ்டேஷன்ல நிக்கிறீங்க, நீங்க ரயில்வே ஸ்டேஷன்ல நிக்கிறீங்க. அப்ப உங்களோட அம்மா எடுத்து கேட்கிறா, ட்ரெயின் ஏறிட்டியா, என்ன ஹேவ் யூ கேட்ச் த ட்ரெயின்னு கேட்குறா. ட்ரெயினை பிடிச்சிட்டியான்னு இப்போ ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட்ல கேட்குறா. அப்போ நீங்கள் என்ன சொல்லலாம், அந்த ட்ரெயின் ஹேட் லெஃப்ட். நீங்கள் சொல்றீங்க இந்த ட்ரெயின் ஹேட் லெஃப்ட் ரெண்டு மட்டும்தான் சொல்றீங்க. அப்போ அம்மாவுக்கு என்ன தெரியும், இவன் போகும்போது ட்ரெயின் போயிடுச்சு. எஸ், அப்போ நீங்க போய் சேர்ந்ததை அவருக்கு தெரியும், ட்ரெயின் அதுக்கு முதலே போயிட்டுன்றத சொல்றீங்க. சரிதானே? ஒன்று ஹிட்னா அவருக்கு ரெண்டாவது ஆக்ஷன் தெரியும். நான் சொல்றது விளங்குதா? நீங்க போய் சேர்ந்தது அம்மாவுக்கு தெரியும். அப்ப ரெண்டாவது நடந்திருக்கிற ஆக்ஷன் என்ன, நீங்க போய் சேர்ந்தது அதுக்கு முதலே ட்ரெயின் போயிடுச்சு. நீங்க சொன்ன அந்த ஒரு வார்த்தை ஒரு வசனத்துல அவருக்கு தெரியும் நீங்க அங்க போய் சேர்ந்துட்டீங்கன்றதும் தெரியும், அதுக்கு முதலே ட்ரெயின் போயிட்டுன்றதும் தெரியும். ஓகேயா? ஓகே சார். அதிபா ஓகேயா இது? ஓகே சார். ஓகே. புவியரசன் உங்களுக்கு ஓகே தானே? ரைட், அவ்வளவுதான் விஷயம். அப்ப நான் சொன்ன மாதிரி நீங்கள் என்ன இந்த ப்ரெசன்ட் பாஸ்ட் கண்டினியூஸையும் சரி பாஸ்ட் பெர்ஃபெக்டையும் சரி தனியாகவும் பயன்படுத்தலாம். ஆனால் எக்ஸாம்ல வந்து கூடுதலா இது ரெண்டும் சேர்ந்த மாதிரி தான் வரும். ரைட், அது நீங்க கண்டெக்ஸ்டை வச்சு கண்டுபிடிப்பீங்களா, அதாவது கருத்து புலப்பாட்டை வச்சுக்கொண்டு நீங்க கண்டுபிடிச்சு கொண்டு போகலாம். அப்ப பாஸ்ட் பெர்ஃபெக்ட் சரி, பாஸ்ட் கண்டினியூஸ் சரி. சிம்பிள் பாஸ்டும் உங்களுக்கு தெரியும். ஆகவே பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் தான் ஒன்று மிச்சமாக இருக்கு. பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ், அது நாங்க ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸை பார்த்துட்டு பார்ப்போம். இதுல உங்களுக்கு எந்த குழப்பமும் இல்லை தானே, நான் இன்னொரு டென்ஸ் பார்க்கறதுனால? இல்ல சார். ரைட், இப்போ நாங்க பாஸ்ட் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் பெர்ஃபெக்ட்டுக்கு போவோம். இந்த ப்ரெசன்ட் பெர்ஃபெக்டை பார்த்துட்டு நாங்க கண்டினியூஸுக்கு போவோம். ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் மிக முக்கியமான டென்ஸ், ஒரு நல்ல டென்ஸ், நிறைய விஷயத்த கதைக்கக்கூடிய டென்ஸ், எல்லா காலத்தை பற்றியும் கதைக்கக்கூடிய டென்ஸ். ரைட், அப்போ ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் எப்பப்ப பாவிப்பீங்கண்டா இதுக்கு கொஞ்சம் நிறைய ரூல்ஸ் இருக்குது. ஒன்று, அன்ஃபினிஷ்ட் ப்ரெசன்ட் சிச்சுவேஷன்ஸை வச்சு கதைக்கும் போது யூஸ் பண்ணலாம். அன்ஃபினிஷ்ட் டைமை பற்றி கதைக்கும் போது ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் யூஸ் பண்ணலாம். அன்ஃபினிஷ்டா என்ன அர்த்தம், முடியாத நேரம். முடியாத நேரம்டா என்ன அர்த்தம்டா, தொடங்கிட்டு ஆனா முடியலை, தொடங்கிட்டு ஆனா முடியலைன்ற டைம்களை பற்றி கதைக்கும் போது நாங்க உதாரணத்துக்கு டுடே, டுடேன்றது தொடங்கிட்டு தானே ஆனா முடியலை. திஸ் வீக் தொடங்கிட்டு ஆனா முடியலை, ஏன்னா அப்படி முடியாதது டைம். 21st century தொடங்கிட்டு முடியலை. ரைட், அப்ப இந்த மாதிரி முடியாத டைம், எங்களோட லைஃப் தொடங்கிட்டு முடிஞ்சா முடியலை. அப்ப இது வளவத்தையும் கதைக்கும் போது நாங்க ப்ரெசன்ட் பெர்ஃபெக்டை பயன்படுத்தி கதைக்கலாம், தொடங்கிட்டு முடியலை. அடுத்து எப்பயுமே ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட்டுக்கும் ப்ரெசன்ட்டுக்கும்
பாஸ்ட்டுக்கும் சம்பந்தம் இருக்கும். ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட்ல பாஸ்ட்டுக்கும் ப்ரெசன்ட்டுக்கும் சம்பந்தம் இருக்கும். ப்ரெசன்ட்டுக்கும் பாஸ்ட்டுக்கும் எப்பயுமே ஒரு தொடர்பு இருக்கும். ரைட், கனெக்ஷன் இருக்கும். ரெண்டுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கும். அதாவது தொடங்கி முடியலைன்னா என்ன அர்த்தம்? பாஸ்ட்ல தொடங்கி இப்போ வரைக்கும் முடியல. அந்த மாதிரி டைம்களை பற்றி கதைக்கும் போது நாங்கள் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்டை பயன்படுத்துவோம். ரைட், அடுத்து வந்து சின்ஸோட அல்லது ஃபோவோட நாங்கள் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் தான் கூடுதலாக பயன்படுத்துவோம். உதாரணம் தருவேன். ப்ரெசன்ட் பெர்ஃபெக்டா பயன்படுத்துவோம். அடுத்தது ப்ரெசன்ட் பெர்ஃபெக்டோட ஆல்ரெடி, எஸ், ஜஸ்ட், ஜெட், இது மூன்றையும் யூஸ் பண்ணும்போது கூடுதலாக ப்ரெசன்ட் பெர்ஃபெக்டா பயன்படுத்துவீங்க. நெவர் வந்து நீங்க ப்ரெசன்ட் சிம்பிளோட பயன்படுத்துறது தான் கூடுதலாக பயன்படுத்துறீங்க. நெவர்ன்றது ஒருபோதும் இல்லை என்றது எந்த காலத்திலும் இல்லை. அப்ப இந்த காலத்தையும் பற்றி நாங்க கதைக்கிறதுன்றது என்னது? நெவர்ன்றது நெகட்டிவ் தானே. அப்ப எந்த காலத்திலையும் நடக்காத ஒரு விஷயத்தை தான் நெவர்னு சொல்லுவீங்க. ஆனா அதுக்காக நீங்க ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட்ல யூஸ் பண்ண இயலாதான்னு கேட்டா பண்ணலாம். ஆனா இந்த ஆல்ரெடி, ஜஸ்ட், ஜெட் இது மூன்றும் கூடுதலாக ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட்ல தான் பாவிப்பீங்க. அதை என்னன்னு நான் சொல்றேன். ஏன்னா இந்த ஆல்ரெடின்றதும் என்ன அர்த்தம்? நான் இப்போ ஒன்றை கேட்கிறேன், நீங்க ஏற்கனவே ஒன்றை செஞ்சிட்டீங்க, அதை செஞ்சிட்டீங்க. அப்ப என்ன அர்த்தம்? பாஸ்ட்டுக்கும் ப்ரெசன்ட்டுக்கும் சம்பந்தம் இருக்கு. இப்ப நான் வந்து உங்கள்ட்ட கேட்கிறேன், நீ இதை முடிச்சிட்டீங்களான்னு கேட்கிறேன். அப்ப நீங்க சொல்றீங்க இப்பதான் முடிச்சேன்னு சொல்றேன். அப்ப பாஸ்ட்டுக்கும் ப்ரெசன்ட்டுக்கும் சம்பந்தம் இருக்கு. நீங்க முடிச்சது பாஸ்ட்ல, ஆனா இப்பதான் முடிஞ்சிருக்கு. இப்பதான் முடிஞ்சிருக்கு. இப்பதான் ஒரு விஷயம் செய்து முடிச்சீங்கன்னா அதையும் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட்ல சொல்லலாம். அடுத்து பாருங்க, ஜெட். ஜெட்ன்றது வந்து உங்கள்ட்ட ஒரு விஷயம் பாஸ்ட்ல நடந்திருக்க வேணும் என்று நினைச்சு அவங்க கேள்வி கேட்கிறாங்க. ஹேவ் யூ ஃபினிஷ்ட் யுவர் ஹோம்ஒர்க்கை முடிச்சிட்டியான்னு கேட்குறாங்க. அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க? ஐ ஹவன்ட் ஃபினிஷ்ட் ஜெட், நான் இன்னும் முடிக்கவில்லை. அப்ப இந்த ஜெட் வந்து கூடுதலாக நெகட்டிவ்லையும் கேள்வியிலையும் தான் பாவிப்பீங்க. ஜெட் வந்து நெகட்டிவ்லையும் கேள்வியிலையும் பாவிப்பீங்க. ரைட், ஐ ஹவன்ட் ஃபினிஷ்ட் ஜெட், நான் இன்னும் முடிக்கவில்லை. ஹவன்ட் யூ ஃபினிஷ்ட் ஜெட், அது நெகட்டிவ்ல தான் கூடுதலா. கேள்வி நெகட்டிவ்ல வரும்போது நீங்க ஜெட் பாவிக்கலாம். நீ இன்னும் முடிக்கவில்லையா என்று கேட்கறதுக்கும் பாவிக்கலாம். இன்னும் என்ற மீனிங்ல அது வரும். இப்பதான் என்றதுதான் ஜஸ்ட். ஆல்ரெடினா ஏற்கனவே, நான் எதிர்பார்த்து கேட்கறது நீ ஃபினிஷ் பண்ண வேணும் உண்டு. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? நான் ஏற்கனவே முடிச்சிட்டேன். அப்ப பாஸ்ட்டுக்கும் ப்ரெசென்ட்டுக்கும் சம்பந்தம் இருக்கு. எப்பயுமே ப்ரெசென்ட்டுக்கும் பாஸ்ட்டுக்கும் சம்பந்தம் இருக்கும் இதுல. ரைட், மற்றது ஹிடன் மீனிங்ஸ் இருக்கும். அந்த என்னன்னு சொல்றது நான் சொல்றேன். ரைட், ஓகே. வேற என்னன்னா, இப்பதான் ஏதோ ஒரு விஷயம் முடிஞ்சதுக்கு நான் சொன்ன ஜஸ்ட் பாவிக்காமலே நீங்க சொல்லலாம். something has just finished என்றதுக்கு நீங்க ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் பாவிக்கலாம். அதாவது இப்பதான் ஏதோ ஒரு விஷயம் முடிஞ்சதுன்னு சொல்றதுக்கும் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்டா பாவிக்கலாம். முடியாத காலங்கள் தொடங்கி, எஸ், ஜஸ்ட் மினிட்னு சொல்லுவாங்க சார். ஜஸ்ட் மினிட்ன்றது கொஞ்சம் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்றது. ஜஸ்ட் மினிட்ன்றது வெயிட் பண்ண சொல்றது. ஒரு நிமிஷம் நில்லுங்கன்னு சொல்றது ஜஸ்ட் மினிட். அது ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கிடையாது. அது அந்த இது வேற, அது வேற ஃப்ரேஸ். இந்த ஜஸ்ட்ன்றத வந்து நீங்க தனியா பயன்படுத்தும் போது ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட்ல பாவிக்கிறது கூட. இப்ப ஜஸ்டோட நீங்க ரைட், இப்ப நான் சொல்றேன் பாருங்க. இனி கொஞ்சம் உதாரணங்களை பார்ப்போம். அப்ப உங்களுக்கு கூடுதலாக அன்பினிஷ் டைம் அண்டா. இப்ப நான் சொல்றேன், ஐ ஹாவ் ரிட்டன் அ புக், நான் ஒரு புத்தகம் எழுதி இருக்கிறேன் என்று சொல்றேன். எழுதி இருக்கிறேன், எழுதினேன் இல்லை, எழுதி இருக்கிறேன். நான் ஒரு புத்தகம் எழுதி இருக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? எழுதி இருக்கிறேன், ஒரு புத்தகம் எழுதி முடிஞ்சது. ஆனா there are some possibilities to write some other books.
இன்னும் சில புத்தகங்கள் எழுதுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏனென்றால் மை லைஃப் நெவர் எண்ட், என்னுடைய வாழ்க்கை இன்னும் முடியல. முடியல. அப்ப நான் இன்னும் எழுதுறதுக்கு சான்ஸ் இருக்கு. என்ன என்ன அர்த்தம்? இன்னும் எழுதுவதற்கான சந்தர்ப்பங்கள், சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதனாலதான் நான் இதை ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட்ல சொல்றேன். நான் எழுதினது பாஸ்ட்ல, ஆனா என்னுடைய லைஃப் இன்னும் முடியல, அப்ப இன்னும் எழுதுறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குன்றதுனால நான் இதை ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட்ல சொல்றேன். இது லைஃபை பற்றி. இப்ப இன்னொன்று சொல்றேன் பாருங்க, லைஃபை பற்றி. ஐ ஹாவ் பீன் டு கனடா, நான் கனடாவுக்கு போய் வந்தேன். பீன்ன்றது வந்து இந்த டென்ஸ்ல பயன்படுத்துறது. ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட்ல வந்து கானுக்கு பதிலா பீன் பயன்படுத்துவோம். அதாவது நான் கனடாக்கு போயிட்டு வந்தேன் என்ன சொல்றது. ஐ ஹாவ் பீன் டு கனடா ட்வைஸ், 2 முறை கனடாக்கு போயிட்டு வந்திருக்கிறேன். என்ன அர்த்தம்? பாசிபிலிட்டி இருக்கா இல்லையா திருப்பி போறதுக்கு? இருக்கு. இருக்கு. ஏன்னா என் லைஃப் என்ன முடியல, அப்ப எனக்கு போறதுக்கான பிளான் இருக்கலாம், இல்ல இல்லாம இருக்கலாம், ஆனால் சாத்தியக்கூறு இருக்குது என்றதுனால ஐ ஹவ் பீன் டு கனடா ட்வைஸ் என்றா என்ன அர்த்தம்? நான் 2 தடவை இதுவரைக்கும் போயிட்டு வந்திருக்கிறேன், இதுவரைக்கும் போயிட்டு வந்திருக்கிறேன் என்றதுதான் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட். போனேன் இல்ல, போயிட்டு வந்திருக்கிறேன். போனேன்னா நான் பாஸ்ட பற்றி மட்டும்தான் கதைக்க விரும்புறேன். சரிதானே? இதுக்கு இப்ப இதுல ட்வைஸ் வரையிலன்னு வைப்போம். அப்ப என்ன அர்த்தம் சொல்லுங்க பார்ப்போம். இப்ப ட்வைஸ் வரையில, ட்வைஸ் வராட்டி, ட்வைஸ் என்றா இருமுறை, இருமுறை ரைட், 2 தடவை தான் ட்வைஸ் சொல்றது. ஐ ஹவ் பீன் டு கனடாண்டா என்ன அர்த்தம்டா? ஜஸ்ட் இப்பதான் போயிட்டு வந்தேனான்டா அர்த்தம். ஜஸ்ட் நடந்ததை நாங்க ஐ ஹாவ் பீன் டு கனடான்னு சொல்லலாம். ஜஸ்ட் இதுக்குள்ள நீங்க ஜஸ்ட போட்டாலும் சரி போடாட்டாலும் சரி அதுதான் மீனிங். ரைட்? ஜஸ்ட போட்டாலும் சரி போடாட்டாலும் சரி ஐ ஹாவ் ஜஸ்ட் பீன் டு கனடான்னு வரும். இதுல வரும். ஓகே தானே? ரைட். அப்ப இதுதான் இது விஷயம். ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட்டை வந்து அன்பினிஷ்ட் சிச்சுவேஷன்ஸோட பயன்படுத்தலாம், லைஃபை பற்றி கதைக்கும் போது பயன்படுத்தலாம். இப்ப நான் அன்பினிஷ்டுக்கு சொல்றேன் பாருங்க. she has she has drunk 2 cups of tea today. என்ன அர்த்தம்? இன்றைக்கவா 2 கப் டீ குடிச்சிட்டா. இன்றைக்கவா 2 கப் டீ குடித்திருக்கிறா. குடித்திருக்கிறா, குடித்தா இல்ல, குடித்தாள் இல்ல, குடித்திருக்கிறாள். அப்ப என்ன அர்த்தம்? இன்னும் குடிப்பாள். குடிக்கிறதுக்கு எஸ், குடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ரைட்? அப்ப அதை நாங்க ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட்ல சொல்லலாம், டுடேயோட தான் சொல்லலாம். ரைட்? இப்ப இதுல ஐ ஹாவ் finished my degree in 2023 என்று வைப்போம். இந்த வசனம் சரியன்னு நினைக்கிறீங்களா பிள்ளைன்னு நினைக்கிறீங்களா? இந்த முதல் வசனம் சரியா, 2வது வசனம் சரியா? 2 சரி. அத்திவா 2 சரியா? அத்திவா அழகானே.
ரைட். இதுல ரெண்டும் சரியில்லை, ஒன்று தான் சரி. எது சரி? ரெண்டாவது தான் சரி, முதலாவது பிழை. ஏனண்டா 2003 2023 இப்பதான் முடிஞ்சுட்டாரு. முடிஞ்சது. ஆனா 2003 டைம் முடிஞ்சுது. 2023 டைம் முடிஞ்சுது. 2003 இப்பதான் முடிஞ்சிருக்கலாம், அல்லது 2004 இப்பதான் முடிந்திருக்கலாம். ஆனால் அதான் ஜஸ்ட் போடல தானே சார் அதுல. ஜஸ்ட் போட தேவையில்லை. இது வசனமே பிழை. ஏனண்டா 2024 வந்தாலே பிழைதான். அது நீங்க ஜஸ்ட் போட்டாலும் பிழைதான். ஏனண்டா 2024 ஆண்டு என்ற காலப்பகுதி முடிஞ்சுது. நாங்க என்னத்தோட பயன்படுத்தலாம்? அன்பினிஷ்ட் டைமோட மட்டும்தான் பயன்படுத்தலாம் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட். ஜெஸ்டர்டேயோட பயன்படுத்த முடியாது. 2 minutes ago கூட பயன்படுத்த முடியாது. ரைட். இப்ப நீங்க யோசிக்கலாம், இப்பதான் கால் பண்ணினவளோ 2 நிமிஷத்துக்கு முதல் கால் பண்ணாலும், இப்பதான் 2 நிமிஷத்துக்கு முதல் கால் பண்ணவளோ தமிழ்ல சொல்லலாம். ஆனா இங்கிலீஷ்ல அப்படி 2 நிமிஷத்துக்கு முதல்னு சொன்னா பிள்ளை. She has called me 2 minutes ago சொன்னா பிழை. ரைட். ஏன் 2 minutes agoன்றது போயிட்டு, போன காலத்தை பற்றி கதைச்சா ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் யூஸ் பண்ணக்கூடாது. இப்ப 2 நிமிஷத்துக்கு முதலா இருந்தாலும் சரி, 5 செகண்டா இருந்தாலும் சரி, நீங்க அந்த வசனத்துல 5 seconds agoன்னு சொன்னா கூட அது பிழை. சரியா? அது இல்லாம நீங்க இப்படி சொன்னீங்கன்னா சரி, ஐ ஹாவ் ஜஸ்ட் ஃபினிஷ்ட் மை டிகிரின்னா நீங்க 2024 முடிச்சிருந்தா கூட அந்த டைமை மென்ஷன் பண்ணாம சொன்னீங்கன்னா சரி. டைமை மென்ஷன் பண்ணீங்கன்னா பிழை. அப்படி மென்ஷன் பண்ணணும் என்றால் அது முடியாத காலமாக இருக்க வேணும். கிளியரா? ரைட். அப்ப இதுதான் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்டினுடைய ஒரு சில யூசேஜஸ். அதுல சில ஹிடன் மீனிங்ஸ் இருக்கும். அப்படின்னா ஐ ஹேவ் லாஸ்ட் மை கீஸ். ஐ லாஸ்ட் மை கீஸ். இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு சொல்லுங்க. ஐ ஹாவ் லாஸ்ட் மை கீஸ், ஐ லாஸ்ட் மை கீஸ். இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? இதுல வந்து ஒரு ஹிடன் மீனிங் இருக்கு. என்னண்டா, ஐ டோன்ட் நீட் இட் ஃபர்தர். எனக்கு இதுக்கு மேல அது தேவையில்லை. ரைட். அதைத்தான் நான் சொல்லாம சொல்றேன். இந்த கீ துளைந்து போய்விட்டது, அவ்வளவுதான், போயிடுச்சு. எனக்கு அது இனி தேவையில்லை. நான் லொக்க உடைச்சிட்டேன், இல்லை ஏதோ ஒன்று நடந்துச்சு. ரைட். ஆனா ஐ ஹவ் லாஸ்ட் மை கீஸ்ண்டா ஐ நீட் இட். நீட் இட். அதோட என்ன? இஃப் யூ ஃபைண்ட், நீ கண்டா தா. சரியா? இதுதான் அதனுடைய அர்த்தம். நாங்க சொல்லாமையே சில விஷயங்களை ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட்ல உணர்த்த முடியும். அதாவது நான் இப்ப ஐ ஹாவ் பீன் டு கனடா டுவைஸ்ண்டா நான் சொல்றேன், நான் திருப்பி போவேனுண்டு. நான் சொல்லவே இல்லை. ஆனா என்ன அர்த்தம்? அந்த வசனமே எனக்கு அவங்களுக்கு சொல்லும் நான் திருப்பி போவேனுண்டு. ரைட். இதுவளவு தான் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்டினுடைய யூசேஜஸாக இருக்கும். சரியா? பாஸ்டுக்கும் ப்ரெசன்ட்டுக்கும் எப்பயுமே சம்பந்தம் இருக்கு. ரைட். இல்லையாண்டு நினைச்சிட்டு அடுத்ததுக்கு போகலாம். ரைட். ஓகே. இப்ப இதுவளவும் டென்ஸ்ல இன்றைக்கு பார்த்தது ப்ரெசன்ட் சிம்பிள், சாரி பாஸ்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் பெர்ஃபெக்ட், ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட். ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் என்னதுக்கு பார்க்கணும், இது தொடர்பு இருக்கிறதுனால அதையும் சொல்றது. ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் வந்து
உங்களுக்கு லோடா இருக்குன்னா சொல்லுங்க அப்புறம் என்ன வரும்? ஐ ஹாவ் ரைட். இங்கேயும் அதே கண்டிஷன்ஸ் அங்க இருக்கிற கால பகுதிகளை நீங்க பாவிக்கலாம். ஆனா என்ன பிரச்சனை, என்ன வித்தியாசம் இருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்போ ப்ரெசன்ட் கண்டினியூஸுக்கும் இந்த ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும்னு நினைக்கிறீங்க? என்ன வித்தியாசம் என்றால், ஐ ஹாவ் பீன் ஒர்க்கிங் ஹியர் சின்ஸ் 2019 என்றா நான் எதிர்பார்க்கல இவ்வளவு காலம் வேலை செய்வேன். நான் இப்ப 6 வருடமாக அல்லது 2019 இருந்து வேலை செஞ்சு கொண்டே இருக்கிறேன். அப்ப நான் வந்து 2023லயாவது இந்த இடத்த விட்டு போயிருக்கவன். ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் சம்திங் இஸ் ஹேப்பனிங், ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம். ரைட். இப்ப அடுத்தது பாருங்க, ஐ ஆம் வெயிட்டிங் அட் த ஸ்கூல். நான் ஸ்கூல்ல வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறேன். ஐ ஹாவ் பீன் வெயிட்டிங் அட் த ஸ்கூல். என்ன அர்த்தம் இது ரெண்டுக்கும்? இது சாதாரணமா நான் வெயிட் பண்ணி கொண்டிருக்கேன், ப்ரெசன்ஸ் கண்டினியூஸ். சாதாரணமா நான் ஸ்கூல்ல இப்போ வெயிட் பண்ணி கொண்டிருக்கேன். ஆனா ஐ ஹவ் பீன் வெயிட்டிங் அட் த ஸ்கூல்ண்டா நான் கன நேரமா வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறேன். ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம். கன நேரமா இது வந்து நான் எதிர்பார்த்ததை விட எக்ஸ்பெக்டட் டைமுக்கு மேலே. எக்ஸ்பெக்டட் டைம் நான் எதிர்பார்த்த நேரத்துக்கு மேல வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறேன். இட் இஸ் நாட் குட் என்ற அர்த்தம். ரைட். அன்எக்ஸ்பெக்டட். த ஆக்ஷன் இஸ் ஹேப்பனிங் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம். அதை நான் இங்க ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸை பாவிச்சு சொல்லுவோம். சரிதானே? இது ஓகேயா? ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஓகே சார். ஓகே. புவியரசன் ஓகே தானே? ஓம் சார். ஓகே. ஐ எம் ஒர்க்கிங் ஹியர்னா நான் இங்க இப்ப டெம்பரரியா வேலை செஞ்சு கொண்டிருக்கணும்ன்ற அர்த்தம். இப்பதான் கொஞ்ச நாளா வேலை செய்யறேன். இது ஓகே எனக்கு. நான் ஐ ஹேவ் பீன் ஒர்க்கிங் ஹியர் சின்ஸ் 2019 நான் எதிர்பார்த்தது இவ்வளவு காலம் எதிர்பார்க்கல. கொஞ்ச காலம் வேலை செஞ்சுட்டு போலாம்னு பார்த்தா இது கன காலமா இழுபடுது. அதான் ஐ ஹேவ் பீன் ஒர்க்கிங்க்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம். ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம். நீங்க அது எங்க இருக்கிற மாதிரி 4 6 months இந்த இதெல்லாம் சின்ஸ் எல்லாம் பாவிக்க முடியும். ரைட். இப்ப அடுத்து இதே இதான் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ். பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸும் இதே இதுதான். என்ன, பாஸ்ட்ல வந்து நான் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் ஒர்க் பண்ணி கொண்டிருந்தேன். ஐ had been working. சரி, I had been working for 2 years. I had been working for 2 years. நான் 2 வருடமாக வேலை செய்து கொண்டிருந்தேன். இதை நீங்க ஓவர் பீரியட் ஆஃப் டைம் கூட சொல்ல தேவையில்லை. நான் 2 வருஷமாக அங்க வேலை செய்து கொண்டிருந்தேன் என்று சொல்றது. சரிதானே? அப்ப ஐ ஹேட் பீன் ஒர்க்கிங் ஃபார் 2 years. இது டெம்பரரி இல்லை. 2 வருஷம்ன்றது ஒரு பெரிய காலப்பகுதி. பாஸ்ட்ல வந்து நான் ஏதோ ஒன்று செய்து கொண்டிருந்தேன்ன்றது ஷோர்ட்டா சொல்றதுக்கு நீங்க வேணுமெண்டா ப்ரெசன்ட்
சாரி பாஸ்ட் கண்டினியூஸாக பயன்படுத்தி இருக்கலாம். ஷார்ட் ஆக்ஷனாக இருந்தால் ஒரு 1 hour 2 hourக்குள்ள முடியறது, 1 hour 2 hourக்குள்ள முடிய வேண்டியது 1 hour 2 hourக்குள்ள முடிஞ்சதுன்னா அது ப்ரெசன்ட் பாஸ்ட் கண்டினியூஸ், ஓகே, நோ ப்ராப்ளம். பட் கன நேரமாக நடந்து கொண்டிருந்ததுன்னா அது பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸில் சொன்னீங்கன்னா நல்லா. சரி, அப்போ கிளாஸ் வந்து 2 மணி நேரத்தில் 40 நிமிஷத்துல முடியணும். 40 நிமிஷத்துல ஒரு பாடம் முடியணும். ஆனால் பெல் அடிக்கல, நடந்து கொண்டே இருக்குது. அப்போ அதை நீங்கள் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸில் சொல்லலாம். பாஸ்டில் நடந்து கொண்டே இருந்ததாக இருந்தால் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸில் சொல்லலாம். 40 நிமிஷத்துல முடிஞ்சிருந்தா ஓகே, அது ப்ரெசன்ட் கண்டினியூஸோ இல்லை பாஸ்ட் கண்டினியூஸ்லையோ சொல்லலாம். சரிதானே? ரைட். இதுவளவு வந்து நான் நினைக்கிறேன் 12 டென்ஸும் பார்த்து இல்லை ஃபியூச்சர் பார்க்கல. ஃபியூச்சரில் ஒன்று பார்த்துட்டேன், அதுவும் இதே மாதிரி தான். ஃபியூச்சர் கண்டினியூஸ் நான் சொல்றது கணக்கவா இருந்தா நிப்பாட்டுவோமா? டைப் பண்ணுது. ஓகே. இஃப் யூ ஃபியூச்சர் கண்டினியூஸ் எப்போ பாவிப்பீங்க? அதுக்குரிய வேர்ப் என்ன? வில் ஹேவ். இல்ல, வில் பி கமிங். ஐ வில் பி கமிங் ஃப்ரம் ஃபியூச்சர் கண்டினியூஸ். ஐ வில் பி கமிங் ஃப்ரம் கொலம்பு டுமாரோ அப்படின்னு என்ன அர்த்தம்? ஐ வில் பி கமிங் ஃப்ரம் கொலம்பு டுமாரோண்டா நாளைக்கு தான் போய் கொண்டிருப்பேன். நாளைக்கு கொழும்புக்கு போய் கொண்டிருப்பேன். நான் கொழும்புல இருந்து வந்து கொண்டிருப்பேன். ஐ வில் பி கமிங் ஃப்ரம் கொலம்பு. ஏன்னா டூ கொலம்பு இல்ல, ஃப்ரம் கொலம்புனா கொலம்புல இருந்து வருவேன். டூ அண்டு வந்தா நீங்க சொன்னா சரி, கொலம்புல இருந்து வந்து கொழும்புக்கு வந்து கொண்டிருப்பேன். ஓகே. அப்ப இதுதான் ஃபியூச்சர் கண்டினியூஸ். ஒரு குறிப்பிட்ட டைம்ல ஃபியூச்சர்ல ஏதோ ஒரு விஷயம் நடந்து கொண்டு இருக்கும்னா அது ஃபியூச்சர் கண்டினியூஸ். அப்ப இப்ப ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட்டுக்கு என்ன வரும் சொல்லுங்க பாப்போம். will have. எஸ். verb 3 வரும். இது என்ன அர்த்தம் சொல்லுங்க. ஐ வில் ஹேவ் ஃபினிஷ்ட் மை ஸ்டடீஸ் நெக்ஸ்ட் இயர். அடுத்த வருடம் இந்த வேலை முடிஞ்சிருக்கு. என்னுடைய கல்வி, என்னுடைய படிப்பை நான் அடுத்த வருஷம் முடித்திருப்பேன். அந்த இருப்பேன்ன்றது வருது. ஏன்னா அந்த ஹேவ் வந்து இருப்பேன் என்ற அர்த்தத்துல வருது. ஐ வில் ஹேவ் ஃபினிஷ்ட் மை ஸ்டடீஸ் நெக்ஸ்ட் இயர். அடுத்த வருடம் நான் என்னுடைய படிப்பை முடித்திருப்பேன். அதே மாதிரி ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் என்ன மாதிரி வரும்? Will have been. Will have been. அப்ப இதுவும் இப்படித்தான் வரும். நான் வந்து ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் ஃபியூச்சர்ல இதை செய்து கொண்டிருப்பேன் என்று வரும். ஐ வில் ஹேவ் பீன் ஒர்க்கிங். எஸ், வேலை செய்து கொண்டிருப்பேன். இது வந்து கொண்டிருப்பேன் சரி. ஆனா இது ஓவர் ஆஃப் இதுக்கும் என்ன வித்தியாசம்னா இது கொஞ்சம் ஓவர் ஆஃப் பீரியட் ஆஃப் டைமா இருக்கும். சரியா? நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றதை விட கனகாலம் ஒர்க் பண்ணி கொண்டிருப்பேன் அந்த மாதிரி ஒரு மீட்டிங்ல வரும். சரிதானே? இப்போ இவ்வளவுதான் டென்சஸ், வேற ஒன்றும் இல்லை பெருசா. ஆனா இதுக்குரிய பசிவ் நீங்க பார்க்க வேணும். பசிவுக்கு நீங்கள் என்ன பார்த்து வைக்கணும்னா ஆக்டிவ் பசிவா மாற்றும் போது சில விஷயங்கள் செய்ய வேணும். ஆனா வேர்ப்ல என்ன மாற்றம் பெறும் என்றால் ஒரு ஹெல்பிங் வேர்ப் சேரும். மற்றது V3 தான் அதிகமாக பயன்பாட்டுல இருக்கும். V3 இருக்கும். V3 மாறும். எல்லா ING எல்லாம் V3 மாறும். ஆனா எல்லாத்துக்கும் இடையில ஒரு ஹெல்பிங் வேர்ப் சேரும். அது பசிவ்.
அப்ப நாங்க உதாரணத்துக்கு இந்த ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூவஸ் வாரது குறைவு. சரி, அப்ப நான் மற்ற இதுகளை கொஞ்சம் கிளியர் பண்ணி வச்சீங்கன்னா இப்போ கூடுதலா இப்போ ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் வாரதே சரியான அபூர்வமா தான் வாரது. பட் தெரிஞ்சு வச்சிருக்கிறது நல்ல பண்றதுக்காண்டி சொன்னேன். பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் எல்லாம் சரியான குறைவாகத்தான் வாரது. பட் தெரிஞ்சு வச்சிருக்கிறது நல்ல பண்றதுக்காக சொன்னேன். இப்ப கீழே இருக்கிறத நீங்க செய்ய ஆரம்பிக்கலாம். இப்படித்தான் உங்களுக்கு பயிற்சி வரும். ஆனால் இப்ப நாங்க பசிவ் படிக்காததுனால சில வேளை ஒரு பிரச்சனை வரும். இதுக்குள்ள இருக்குന്നത് பசிவும் கலந்துதான் கூடுதலா வாரது. சில நேரம் தனியா சிம்பிள் பாஸ்ட்ல போகும், சில நேரம் எல்லா மிக்ஸ் டென்சஸ் வந்து ஃபுல்லா நிறைய டென்ஸுகள் கலந்து வரும். அதனால நான் நாளைக்கு வந்து உங்களுக்கு இன்றைக்கு நான் இந்த பசிவுக்குரிய ஃபார்மேஷனை போடுறேன். ஃபார்மேஷனை மட்டும் சும்மா பார்த்து வைங்க. பசிவ் உங்களுக்கு சப்ஜெக்ட் வெர்ப் ஆப்ஜெக்ட் பிடிக்க தெரியும் தானே? ரைட், சப்ஜெக்ட் வெர்ப் ஆப்ஜெக்ட் பிடிக்க தெரிஞ்சா பசிவ் ஈஸி. ஆப்ஜெக்ட் ஸ்பெல் பண்ணுங்க சார். PASSIV. பசிவ். PISSIV. PASSIV. ஆக்டிவ் பசிவ்னு மாறும். சரிதானே? ஆக்டிவுக்கும் பேசிவுக்கும் தான் வித்தியாசம். இப்போ இதுல என்ன செய்ய போறீங்கன்னா, இப்போ ஒப்ஜெக்ட் வருது. ஒப்ஜெக்ட் இங்க ஆக்டிவா இருக்கும்போது சப்ஜெக்ட் வேர்ப் ஒப்ஜெக்ட் வரும். உதாரணத்துக்கு ஐ ஆம் ப்ரிப்பேரிங் டின்னர். இதுல உங்களுக்கு தெரியும் சப்ஜெக்ட் வந்து என்னது? ஐ. ஐ ஆம் ப்ரிப்பேரிங் என்னது? வேர்ப். பட் டின்னர் என்ன சமான்? ஆப்ஜெக்ட். அப்ப உங்களுக்கு சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட் படிக்க தெரியும். அப்ப இதை இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்டா, பசிவா மாத்த போறோம்டா. இது என்ன டென்ஸ்ல இருக்கு? பிரசன்ட் கண்டினியூஸ்ல இருக்கு. அப்ப நீங்க டென்ஸை மாத்தக்கூடாது. டென்ஸை மாத்த தேவையில்லை. டென்ஸ் அதே டென்ஸ் தான் வரணும். டிரெக்ட் இன்டிரெக்டுக்கு தான் அதை மாத்துறது. இங்க அப்படி மாத்த தேவையில்லை. இங்க இருக்கக்கூடிய ஒப்ஜெக்ட நீங்க பசிவ்ல சப்ஜெக்டாக மாத்த வேணும். அங்க இருக்கிற ஒப்ஜெக்ட பசிவ்ல சப்ஜெக்டா கொண்டு வரணும், முன்னுக்கு கொண்டு வரணும். அப்ப டின்னர் தான் முன்னுக்கு வரும். டின்னர் இங்க என்ன வர போகுது? அடுத்து வேர்ப் தான் வர வேணும். வெரி குட். டின்னர் இஸ் பீயிங் என்ன வரும்? prepared by me. அப்ப ஐன்றது சப்ஜெக்ட் ப்ரோனவுன், இங்க போய் ஆப்ஜெக்ட் ப்ரோனவுனா மாறுது. ரைட்? இப்ப இங்க டின்னர் முன்னுக்கு வந்த உடனே ஆம்ன்றது வந்து டின்னருக்கு போட முடியாது. ஆகவே டின்னருக்குரிய ஹெல்பிங் வெர்ப் மாறுது. அடுத்து பாத்தீங்கன்னா இது ஐஎன்ஜின்றதை காட்ட வேணும், பிரசன்ட் கண்டினியூஸ்ன்றதை காட்ட வேணும்ன்றதுக்காக இஸ்ஸோட பீயிங்க போட்டு கிடக்குது. ஹெல்பிங் வெர்ப் ஒன்று சேரும். கட்டாயம் எல்லா பசிவ்லையும் ஹெல்பிங் வெர்ப் இடையில சேரும். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ஐஎன்ஜியா இருக்கிற வேர்பை நாங்க இங்க V3 மாத்த வேணும். என்னடா இங்க பீயிங் போட்டுட்டோம். இப்ப இது கண்டினியூஸ்ன்றதை காட்டும்ன்றதுனால இதை V3 மாத்த வேணும். எப்பயுமே பைய தொடர்ந்து ஃபாலோவர், அதாவது பைய தொடர்ந்து டூவர் என்ற ஆள் வருவார். செய்யற ஆள் இங்கதான் வருவார். இந்த இடத்துல இவர் சப்ஜெக்டாக இல்லை. இந்த இடத்துல இவையில வந்து பசிவ்ல வந்து இந்த முன்னுக்கு அங்க இருக்கிற ஆக்டிவ்ல இருக்கிற சப்ஜெக்ட நாங்க பசிவ்ல டூவர் என்று அடையாளப்படுத்துவோம். அந்த செயலை செய்தவர். ஏன் நாங்க பசிவ் பாவிக்க வேணும் என்றால் எங்களுக்கு டூவர் முக்கியம் இல்லை. இல்லைன்றதுனால நாங்க பசிவ்ல நாங்க பயன்படுத்தலாம். இல்லது டூவர் யாருன்னு தெரியாது, யாரு டின்னர் ப்ரிப்பேர் பண்றதுன்னு தெரியாது. ஆனா வேலை நடக்குது. எங்களுக்கு என்ன முக்கியம்டா, வேலை தான் நடக்கிறது தான் முக்கியமே தவிர யாரு டூவர் யாரு செய்யறாங்கன்றது முக்கியம் இல்லை. ஓகே தானே? அப்ப இங்க சப்ஜெக்ட் ஒரு செயலை செய்தார் வரும், இங்க ஏதோ ஒரு விஷயம் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்று வரும். சரிதானே? உதாரணத்துக்கு பாருங்க, நீங்க ஒரு வேலையை செய்யாம இயற்கையா நடக்கிறதும் வந்து
ஐ வாஸ் born in 1993. இங்க ஐ born வராது. நான் பிறந்தேன்டா நான் பிறக்கல, அது இயற்கையாக நடந்த விஷயம். நான் வந்து பிறப்பிக்கப்பட்டேன். நான் வந்து அம்மாவால, அம்மா தான் கேவ் பேர்த். எனக்கு அம்மா பிறப்பை தந்தாரே தவிர நான் பிறந்து வர இல்லை. அப்ப இது என்னது, ஆக்டிவ்ல எழுத முடியாது, நான் பிறந்தேன் என்று எழுத முடியாது. அதனால பாருங்க வொஸ்ஸ போட்டு போன போட்டிருக்கான். சரிதானே? அப்ப இதுக்கு நீங்க ஆக்டிவே எழுத முடியாது, இதை பசிவ்ல தான் சொல்ல முடியும். இந்த மாதிரியான சில விஷயங்களை வந்து நாங்க பசிவ்ல சொல்லணும். எப்ப சப்ஜெக்ட் யாருன்னு தெரியாத போதும், அல்லது சப்ஜெக்டிலான ஒரு வினை நடக்காமல் தானாக சில வினைகள் நடக்கிறதுனாலையும் அதை நாங்க பசிவ்ல சொல்லுவோம். இது நாங்க செய்வினை, இதை செயற்பாட்டு வினை என்று தமிழ்ல சொல்லுவாங்க. ஆக்டிவ் அண்ட் பேசிவ் ரெண்டு வாய்ஸ் தான் இருக்கு, ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ். அதை சரியா அடையாளம் கண்டு என்ன வினை சொல்ல வந்து நீங்கள் சேர்க்க வேணும் இடையக்குள்ள. இதுல பாத்தீங்கன்னா பீங்க இடையக்குள்ள சேர்த்திருக்கிறாங்க, இங்கால வர்றது V3 இருக்குது. ஆகவே இப்படி ஒவ்வொன் டைம் அடையாளம் கண்டு வச்சிங்கடா, என்ன டென்ஷன் அடையாளம் கண்டு அதுக்கு என்ன ஹெல்பிங் வேர்ப் சேர்த்து அதை V3 மாத்த வேணும்னு கண்டு வச்சுட்டீங்கன்றாலே பசிவ் வந்து ஈஸியா செஞ்சிருவீங்க. சரிதானே? இப்ப இதுல பை மீய நீங்க எடுத்தீங்கன்னா வசனம் பிழைக்காது. ஏன்னா இவர் எங்களுக்கு அடிஷனல் இன்ஃபர்மேஷன், எங்களுக்கு இவரா யாரு செய்தாங்கன்றது தேவையில்லை. நான் செய்தனா இல்ல அம்மா செய்தாவான்னு தேவையில்லை, செய்யப்படுது. டின்னர் வந்து நடந்து கொண்டு இருக்குது, ஆனா யாரு செய்யறன்னு தெரியாது. சரிதானே? இதுதான் பேசிவ். இந்த மாதிரி வந்து இதுக்குள்ள கலந்து வரும்ன்றதுனால நாங்க ஒரு பேசிவை முடிச்சுட்டு இந்த கேள்விக்குள்ள இறங்கி பார்ப்போம். சில நேரத்துல வந்து இந்த இஃப் க்ளோஸ் எல்லாம் வரும். இஃப் க்ளோஸ் வாரதுக்குரிய காரணம் என்னன்னா, இஃப் க்ளோஸ் வந்து 3 இஃப் க்ளோஸ் இருக்குது. அதை தவிர மிக்ஸ் டென்சஸ்க்கு பெருசா நீங்க மினக்கட தேவையில்லை. இதுவெல்லாம் பேசிவும் பார்த்து ஆக்டிவும் பார்த்து, ஆக்டிவுக்கு என்ன கண்டிஷன்ஸோ அதே கண்டிஷன்ஸ் தான் பேசிவுக்கும். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. என்னென்ன கண்டிஷனுக்காக பேசிவா ஆக்டிவ்ல வந்து நீங்க சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை யூஸ் பண்றீங்களோ அதே கண்டிஷன் தான் பேசிவுக்கும். வேற எந்த மாற்றமும் அதுல கிடையாது. இஃப் க்ளோஸ் வந்து நீங்க யூஸ் பண்றது வந்து இஃப் க்ளோஸ்ட ஃபார்மேஷன் தெரிஞ்சிருந்தா, அதாவது க்ளோஸ் ஒன்னுடைய ஃபார்மேஷன் என்ன என்று பார்த்தா சிம்பிள் ப்ரெசன்ட்டுக்கு சிம்பிள் ஃபியூச்சர், இதுதான் அதனுடைய ஃபார்மேஷன். இந்த ஃபார்மேஷன் தெரிஞ்சிருந்தா இங்க சிம்பிள் ஃபியூச்சர் வந்திருந்தா அடுத்த கோட்டுல சிம்பிள் ப்ரெசன்ட் வர வேணும். அதே மாதிரி கண்டிஷனல் 2க்கு பாஸ்ட் வந்திருந்தா அங்கால வுட்டோட ஹேவ் வரும். சரியோ? அப்ப அதை வச்சு கொண்டு கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி தான் உங்களுக்கு அந்த இடைவெளியை விட்டுருப்பாங்க. அப்ப அது இஃப் க்ளோஸ் வந்து வேறொரு கிளாஸ்ல வடிவ படிக்க வேணும். இதுக்குரிய பயிற்சிகளும் வந்து நீங்க செய்து பார்க்க வேணும். இதுக்குரிய பயிற்சிகளும் செய்து இன்றைக்கு மிக்ஸ் டென்சஸ்க்குரிய ஆக்டிவுக்குரிய பயிற்சிகளை ஒருக்கா நான் போட்டுக்கிறேன், செய்து பாருங்க. ஒவ்வொரு டென்ஸ் ஆகணும்னாலும் செய்து அதை ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா அது அந்த உங்களோட இதுல ரெஜிஸ்டர் ஆகும். அதுக்கு முதல்ல ஒருக்கா பசிவையும் பார்த்து வைங்க, பசிவோட ஃபார்மேஷனை பார்த்து வச்சிங்கன்னா காணும். பசிவை எப்படி அடையாளம் காண்றதுன்றதையும் நாங்கள் நாளைக்கு அப்படின்னா பசிவை ஒருக்கா கவர் பண்ணி பார்ப்போம். நாளைக்கு இல்லை, நாளண்டைக்கு. பட் எக்ஸாமினேஷன்ஸ் போய்கொண்டிருக்கிறதுனால ஒரு சில பேர் ஜாயின் பண்ண முடியல போல இருக்கு. அதனால நாளைக்கு வந்து அப்படின்னா கொஞ்சம் இலகுவான ஏதாவது ஒரு பாட் பார்ப்போம். அத்திப்பா நீங்க ஓஎல் எழுதிட்டீங்களா, எழுதுறீங்களா இந்த முறையா? இந்த முறை அப்ப படிக்க வேண்டி இருக்குமே. என்ன அப்ப நாங்க புதன்கிழமை கொஞ்சம் ஈஸியான லெசனுக்குள்ள போவோம், அதுக்கு பிறகு நாங்கள் ஹார்டான லெசனுக்கு வருவோம். இப்போ இதை வந்து நாங்கள் சனிக்கிழமை பார்ப்போம், பசிவையும் மிச்ச தொடர்ச்சியையும். என்ன நாளண்டைக்கு அத்திப்பா ஜாயின் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குமா நாளண்டைக்கு? ஜாயின் பண்ண எலமெண்டா பிரச்சனை இல்லை. ரைட். அப்ப நாங்கள் இந்தியா கிளாஸை ஃபைன் பண்ணுவோம். நான் இதுக்குரிய பயிற்சிகளை போட்டு விடுறேன், சும்மா இருக்கா செய்து பாருங்க. இதுல எதுவும் டவுட் இருக்கா கேட்கறதுக்கு? இன்னைக்கு நீங்க சிச்சுவேஷன்ஸ் தான் பார்த்துருக்கீங்க, எந்த நேரத்துல எந்த டென்ஸை யூஸ் பண்றது. அடுத்தது ஆக்டிவண்டா என்ன, பசிவண்டா என்னன்னு சின்ன ஒரு விளக்கம் தந்துருக்குது. நான் பசிவுக்குரிய ஃபார்மேஷன்ஸ் போட்டு விடுறேன், அதே முறைக்கா பார்த்துட்டு ஜாயின் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல மிச்சத்தை ஒருக்கா வடிவா பார்ப்போம். சரிதானே? ஓகே சார். ஓகே. குட் நைட் எவ்ரிவன். குட் நைட் சார். குட் நைட்.